உலகம் உள்ளங்கையில் சுருங்கியதற்கு முக்கிய காரணம் இணையம். இன்டர்நெட் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்ததோ அதே அளவுக்கு அதை ஏமாற்றுக்காரர்கள் கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக உலகம் முழுக்கவே சைபர் கிரைம் மோசடி என்பது ஜெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டே செல்கிறது. தனிநபர்கள் சைபர் மோசடிகளில் ஈடுபடுவது ஒருபுறம் என்றால், அதையே ஒரு ஆர்கனைஸ்டு தொழிலாக உருவாக்கி ஆயிரக்கணக்கான ஆட்களை வைத்து சில மாஃபியா கும்பல்கள் கோடிக்கணக்கில் பணத்தை குவித்து வருகிறது. மியான்மர், கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உள்ள மாஃபியா கும்பல்கள் உலகம் முழுவதும் வேலை தேடி அலையும் இளைஞர்களை குறிவைத்து அதிக சம்பளம் தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி ஏஜென்ட்டுகள் மூலம் அழைத்து வந்து அவர்களை அடைத்து வைத்து சைபர் மோசடியில் ஈடுபட வைக்கிறார்கள். அப்படி வந்து சிக்கிக்கொள்ளும் இளைஞர்களை சைபர் ஸ்லேவ் என்று அழைக்கின்றனர். ஒரு கட்டிடத்தில் இளைஞர்களை அடைத்து வைக்கும் மாஃபியா கும்பல்கள் அவர்களுக்கு போதுமான சாப்பாடு கொடுக்காமல் சித்திரவதை செய்வார்கள். ஒரு நாளில் இத்தனை லட்சம் ரூபாய் சைபர் கிரைம் மூலம் சம்பாதிக்க வேண்டும் என கடினமான டார்கெட்டுகளை கொடுப்பார்கள். அந்த இலக்கை எட்டவில்லை என்றால் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். சைபர் மாஃபியா கும்பல் இளைஞர்களை டூரிஸ்ட் விசாவில்தான் வேலைக்கு அழைத்து வருவார்கள். அவர்கள் முகாமில் அடைக்கப்பட்டதும் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படும். இதனால் அந்த நாட்டை விட்டு பெரும்பாலானோரால் வெளியேற முடிவதில்லை. ஒருவேளை சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்றால் லட்சக்கணக்கில் மாஃபியா கும்பலுக்கு ஃபைன் கட்ட வேண்டும். இதனால் ஏராளமானோர் பணம் கட்ட முடியாமல் அவர்கள் சொல்லும் சைபர் மோசடிகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக நேரிடுகிறது. இந்த சைபர் மாஃபியாக்களை களையெடுக்க அந்தந்த நாட்டு அரசு தீவிரமாக வேலை செய்து வருகிறது. சமீபத்தில் மியான்மர் நாட்டின் மியாவடி பகுதியில் உள்ள கே பார்க் என்ற முகாமில் ஏராளமானோரை அடைத்து வைத்து சைபர் மோசடியில் ஈடுபடுத்தி வருவதை அந்நாட்டு அரசு கண்டுபிடித்துள்ளது. உடனே அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய மியான்மர் போலீசார் அந்த முகாமில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது அங்கு வேலை செய்து வந்த பலர் எல்லையை கடந்து தாய்லாந்துக்கு தப்பிச் சென்றனர். அதில் 465 இந்தியர்கள் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6 மற்றும் 10ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக இந்தியாவிற்கு மீட்டு கொண்டு வரப்பட்டனர். இவர்களில் 35 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சைபர் கிரைம் குற்றப்பிரிவு ப்ளூ ட்ரையாங்கிள் எனப்படும் சிறப்பு ஆபரேஷனை இணையவழி குற்றப்பிரிவின் காவல் கண்காணிப்பாளர் ஷாக்னாஸ் இலியாஸ் தலைமையில் ஆரம்பித்தது. தமிழகத்திலிருந்து யார் இவர்களை மியான்மருக்கு அனுப்புகிறார்கள், சைபர் மாஃபியா கும்பலின் ஏஜென்ட்டுகள் தமிழகத்தில் எங்கெல்லாம் உள்ளனர் என்பதை கண்டுபிடிக்க போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினார்கள். டெல்லியிலும் சென்னையிலும் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டது. நுண்ணறிவு தகவல்கள் மற்றும் அறிவியல் சார்ந்த விசாரணையின் மூலம் டிஜிட்டல் ஆதாரங்களின் உதவியுடன் தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 4 முக்கிய மனித கடத்தல் தரகர்களை விசாரணை குழு கண்டுபிடித்தது. இந்த நபர்கள் மியான்மரில் செயல்பட்டு வந்த கே பார்க் முகாமில் இருந்த மலேசிய முகவர்களுடன் இணைந்து DIY என்ற மோசடி நிறுவனத்தை உருவாக்கி தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மாவட்டங்களிலிருந்து இளைஞர்களை டைப்பிங் IT வேலை என்று ஏமாற்றி மியான்மருக்கு அனுப்பி வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து மீட்கப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 31 நபர்களில் இந்த கும்பல் 18 பேரை ஏமாற்றி அனுப்பி வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாநில இணையவழி குற்ற விசாரணை மையத்தில் மனித கடத்தல் மற்றும் கடத்தல் குற்றங்களுக்கான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அந்த 4 முக்கிய முகவர்களை கைது செய்தனர். இவர்களின் சர்வதேச தொடர்புகள் மற்றும் சட்டவிரோத வருமான விவரங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கும்பல் வேறு எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் சைபர் ஸ்லேவாக இளைஞர்களை ஏமாற்றி அனுப்பி வைத்திருக்கிறது என்ற கோணத்தில் போலீசார் அவர்களிடம் விசாரித்து வருகிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகே மாஃபியா கும்பலோடு தொடர்புடைய ஏராளமான ஏஜென்ட்டுகள் சிக்குவார்கள் என சொல்லப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.